ஹெவி வைப்ரேஷன், வண்டி ஐடிலிங்கில் கூட ஒதுறிக்கிட்டே இருக்குது அண்ட் அது பயங்கர பாதரிங்காக இருக்குது. சிட்டி டிராஃபிக்கில் வண்டியை மெனியூவர் பண்ணும்போது வண்டியோட லோ எண்டில் தரமான பர்ஃபார்மன்ஸே இல்லை, ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு மாறிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது இன்னும் கடுப்பாக இருக்குது. 2 ஃபேன் வச்சியும் சிட்டியில் டிராஃபிக்கில் ஹீட் டெசிபேஷன் பயங்கர ஹாரஸிங்காக இருக்குது. 2 காலும் எண்ணெய் கடாயில் போட்டு லெக் பீஸ் ஆட்டம் கொதிக்குது. இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தீங்கன்னா KTM RC 390யோட ப்ரீவியஸ் வெர்ஷனெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சிச்சுவேஷன் என்னென்னா RC 200 சிக்னிஃபிகண்ட் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன். அதனால் RC 390 மேலே நிறைய நம்பிக்கை விதைகள் விதைக்கப்பட்டுச்சு. யாரை கேட்டு விதைச்சிங்க நீங்கள்? RC 390 புக்கிங்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொன்னதும் டெஸ்ட் ட்ரைவே பண்ணாமல் இப்போ புது மாடலை ஆர்வமாக போய் புக் பண்ணவங்க எல்லாரும் உஷாராகிக்க வேண்டிய நேரம் இது தான். ஆல்ரெடி வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா விட்டுருங்க, இது மேலே பார்க்காதீங்க, மனசு கஷ்டப்பட வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒரு வேளை நீங்கள் RC 390 புரிஞ்சு அது ஒரு என்ட்ரி லெவல் ட்ராக் டூலாக யூஸ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹாவ் த பெஸ்ட் பைக் இன் திஸ் செக்மெண்ட். ஆனால் RC 390 யாருன்னே தெரியாமல், அதோட ஆட்டிடியூட் அறியாமல், சிட்டியில் ஓட்டுறதுக்கு, காலேஜில் திரும்ப போய் சீன் போடுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஃபேமிலிக்கு, டூரிங்குன்னு வாங்கியிருந்தா என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு. சிறுத்தையை வளர்க்கணுன்னா நீ தான் காட்டுக்கு போகணும். நாய் மாதிரி அது சங்கிலி போட்டு ஊட்டாண்ட வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியலன்னு ஃபீல் பண்ணினா பிரச்சனை சிறுத்தை ஆண்டல்ல, நாய் ஆண்டை கூட இல்லை, உண்டாண்ட தாங்குது. இன்றைக்கி நம்ம RC 390 2022ஓட ஃபுல் காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போக அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து நல்லா தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. அது கமெண்ட் ப்ளே பண்ணின்னு நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணின்னு ஹார்ட் குத்திங்கன்னு நாங்கள் ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட் ஸ்டாப் vlog மோட்டோ vlog எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு பிடிக்கலாம் யாருக்கு தெரியும். அது தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்டேட்டட். ரிவைஸ்டு சாசி, புது டிசைனு, MotoGP இன்ஸ்பயர்ட் ஃபேரிங் ஒர்க்ஸு, இந்த லேயர்டு ஃபேரிங்கு சைட்வேஸ் வந்து பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு அது செட் ஆகலை. நமக்கு இந்த டிசைன் மேலே பெருசாக இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்க பழகிடுது, பழக பிடிச்சிடுது. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த டால் விண்ட்ஸ்க்ரீனு ஏரோடைனமிக்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஃபேஸ் அண்ட் பாடியில் கொஞ்சம் கூட விண்டு தீண்டியே பார்க்கல. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல தரமாக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பாடி பார்ட்ஸு மெட்டல் டேங்க் ரீஜனை மீட் பண்ணுற அந்த இடத்துல பேனல் கேப்ஸ் ரொம்ப நோட்டிசபிளாக இருக்கிறது. வாங்குற காசுக்கு டைட்டாக முடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்க வைக்குது. வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓவரால் மேட் டீடைலிங், டேங்க் மேலே மட்டும் கிளாசி டச்சப் வண்டியை ரிஃப்ரெஷிங்காக வச்சுருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் மிடில் வெயிட்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி வண்டியோட பேலன்ஸில் விளையாடினது நல்ல ஹேண்டிலிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டு வண்டியோட எக்ஸாஸ்ட்டில் மஃப்ளர் ஆட் பண்ணி MotoGP எடிஷனோட அந்த சவுண்டை கன்சியூமர் மார்க்கெட் என்ஜாய் பண்ணட்டும்னு முடிவு பண்ணது வரவேற்கத்தக்கது. அந்த டோன் நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் ஸ்வீட் பட் இட் இஸ் செக்ஸி. ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குது. டாக்டைல் ரெஸ்பான்சஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ் தேர். டெயில் செக்ஷன் சூப்பர் டூப்பர் டால். பில்லியன் எல்லாம் பின்னாடி ஏணி வச்சு தான் ஏறணும். ரைடர் சீட்டில் ஏறும்போது கூட காலு கிராவலில் படாமல் ஏறணும். ஓவராலாகவே இந்த வண்டியில் ஒரு தினுசாக தான் ஏறணும், ஒரு தினுசாக தான் இறங்கணும். ஏன் இப்படி ஆச்சு? தேங்க்ஸ் டு த ஆல் நியூ ஸ்பிளிட் ஸ்டைல் சாசி அண்ட் அ போல்ட் ஆன் சப் ஃப்ரேம். இப்போ சீட் ஹைட்டு 824 mm. அப்படின்னு என்ன அர்த்தம்? 5.8 5.9க்குலாம் கம்மி நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா கால் எட்டாது, நீங்கள் டிப்பிட்டோ பண்ணணும். என் ஹைட்டு 5.6, எனக்குலாம் டிப்பிட்டோ தான். சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னாடி மனக்கட்டையாட்டம் இருக்கும், இப்போ நல்லா குஷன்டாக இருக்குது. அதை விட இம்பார்ட்டன்ட் நல்ல வைடாக இருக்கிறதுனால நம்ம நிறைய ரைடு எர்கனாமிக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீட்டில் இடம் நிறைய இருக்குது. ஸோ பம்ப்ஸோட பொசிஷனை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் முன்னாடி, கொஞ்சம் நேரம் பின்னாடி, இந்த சைடு அந்த சைடுன்னு ஜாலியாக தான் இருக்கும். 45 minutes ஆனாலும் பம்ப்ஸ் மேலே மேஜர் ஸ்ட்ரெஸ் உருவாகலை. இட் வாஸ் கம்ஃபர்டபுள். இப்போது ரெய்ஸ்டு ஹேண்டில் பார்ஸ் முன்னாடி மாதிரி ரொம்ப கமிட்டட் ரேசிங் ஸ்டான்ஸ் இல்லை ஸ்டாக்கில். ஸோ நல்லா நிமிந்து ஓட்ட முடியுது. ஹேண்டில் பார் ரைஸ் ஆனதுனால இப்போ ரைட் ட்ரைங்கில் வேறு மாறிடுச்சு. இப்போ நம்ம ரேஸ் டக் பொசிஷன் ஓட்டணும் அப்படின்னா ஃபுல் டக் அடிச்சு ஓட்டினா கழுத்து செம்மையாக வலிக்கும். பட் அந்த ஹேண்டில் பார் 1 cm கீழே இறக்கி வச்சுக்கலாம். இட்ஸ் அட்ஜஸ்டபிள். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டக் பண்ணால் பரவாயில்ல, கழுத்து வலிக்காது. அதை பண்ணாமல் ட்ராக் போஸ்க்கு போகாதீங்க, இட்ஸ் இன்ஜூரியஸ். RC 390 KTM ஒரு ட்ராக் டூவில் மட்டும் பொசிஷன் பண்ணலை. இப்போது கொஞ்சம் சிட்டி ஃப்ரெண்ட்லியாகவும் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங்கில் அது எவிடென்ட்டாக தெரியுது. பட் அது வெறும் ஹேண்டில் பார் அளவுக்கு மட்டும்தான் நான் நினச்சேன். மற்றதில் அக்ரெசிவ் ட்ராக் டூவில் தான் கன்ஃபிகர் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அது அப்படி இல்லை. அந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராங் மிட்ரேஜ் வேற ஒரு கதையை சொல்லுது. பில்லியன் சீட்டு நல்ல குஷன்டு பட் நேரோ பேடட். அதுதான் பிரச்சனை. பின்னாடி உட்காந்து வரத்துக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்குது. அதுவும் ரைடரு ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது, அதுவும் குடிஞ்சு டக் பண்ணி ஓட்டும்போது பின்னாடி பில்லியனுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. This is not the place where you want to be unless you are his girlfriend who is willing to tuck him from the backside. வண்டியோட ஓவரால் வெயிட்டு 172 kilos. ஸோ தள்ளுறதுக்கு, பார்க் பண்ணுறதுக்கு, இழுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. Now the real deal is, how was it to ride? That's the question worth 3.8 lakhs on road, சென்னையில். புது இன்ஜின் மேப்பிங்,
40% லார்ஜர் ஏர் பாக்ஸு. இப்போ வண்டியோட டார்க்கு 37 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 7000 RPM. வண்டியை வச்சு சீரி பாயிண்ட் முடிவு பண்ணால் வண்டி சீரி பாயும். 373cc BS6 compliant single cylinder liquid cooled fuel injected 4-valve engine, 89mm bore, 60mm stroke, compression ratio 12.6:1. This is a very notorious short stroke motor and max power 42.9 bhp at 9000 rpm. வண்டியோட engine refinement எது ரிஃபைன்மெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை அந்த வண்டியில். 9000 rpmல பர்ஃபார்ம் பண்ணும்போது ரிஃபைன்மெண்ட்னா என்னன்றது நீங்கள் மறந்துடுவீங்க. இனிஷியல் பிக்கப் இஸ் கிரேட், பட் அது நீங்கள் முறுக்கி விளையாடுறதுக்கு அசரக்கூடாது. புதுசாக திருவினா வண்டி கொஞ்சம் எசிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் விளையாடி பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா வண்டியும் ரெடி தான். வண்டி டக்குன்னு கியர் டு கியர் ஸ்பீட் சார்ட்டை கிளைம் பண்ணுது. ஃபுல் TFT டிஸ்பிளேல RPM ஹிட் ஆகி அந்த டிஜிட்டல் டேக் அப்படியே துட்டிக்கும், அப்படியே ரெட்டாக மாதிரி. அதை பார்த்து நம்மளும் கியர் சேஞ்ச் மாற்றுவோம். அண்ட் அது ஒரு மாதிரி மஜாவாக தான் இருக்குது. ஃபீலிங் ஒரு வீடியோ கேம்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. 3000 to 6000 RPM ரேஞ்சில் டார்க் அப்படியே கொட்டி கிடக்குது. அது வரைக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணி சர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்ல இம்ப்ரூவ்டு மிட் ரேஞ்ச் அண்ட் வண்டியோட ட்ராக்டபிலிட்டி இஸ் மச் பெட்டர். 6th கியரில் கூட 15 km/h 20 km/hன்னு உருட்ட முடியுது. அது ஒரு நல்ல ECU மேப்பிங். பட் அந்த ஃபீலிங் தான் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஃப்ராங்காக சொல்லணும்னா திஸ் பைக் இஸ் அன் அப்சல்யூட் மிஸ்ஃபிட் ஃபார் சிட்டி ரைட். வண்டியில் பவருக்கு பஞ்சமே இல்லை. பட் நீங்கள் ஒரு வேளை 6000 to 6500 RPMல க்ரூஸ் பண்ணுறீங்க அண்ட் ஓவர்டேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கியர் மாற்றி தான் ஆகணும். இது ஷார்ட் ஸ்ட்ரோக், 60mm தான் அங்கே இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் சூப்பர் லைட்டாக இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாமல் கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணி ஓவர்டேக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. வண்டியை ஆன் பண்ணி நியூட்ரலில் வச்சுருக்கும் போது வண்டி வைப்ரேட் ஆகுது, எவிடெண்ட்டாக வைப்ரேட் ஆகுது. 7000 RPMக்கு மேலே வைப்ரேஷனில் உடம்பே உதிருது. கை, கால், பாதம், தொடன்னு எல்லாமே வைப்ரேஷன்ஸில் உதிருது. இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா வண்டி ஸ்லோவாக ஓட்டும் போது கூட வைப்ரேஷன்ஸ் வருது. அது அதை விட காண்டாக இருக்குது. சரி விடுங்க, அதை கூட நான் மன்னிச்சிடுறேனே வைங்களேன். நீங்களும் மன்னிச்சிடுவீங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா அந்த வண்டியோட நீஷை புரிஞ்சிக்கிட்டா, அதோட பவர் அண்ட் பிஹேவியர் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிக்கிட்டா ஓகே தான். என் ப்ரீவியஸ் வெர்ஷன் கூட கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டொக்கை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் ப்ரீவியஸ் RC கிட்ட ரிசர்வில் பூஸ்ட் இருந்தது. பழைய RCயில் எல்லா ரெவ் பேண்ட்லேயுமே சடன் பர்ஸ்ட் ஆஃப் பவர் இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டரை முருகும் போது எல்லா ரெவ் பேண்ட்லேயுமே அந்த ஃபீலிங் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். என்னமோ நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் எடுத்து வந்து மனசுக்குள்ளே உட்கார வச்சிடும். அதனால் அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம மறந்துடுவோம். பட் இப்போ பவர் டெலிவரி லீனியர், சூப்பர் லீனியர். 1000லேருந்து 10,000 RPM வரைக்கும் பவர் எஸ்கலேட்டரில் ஏறின அண்ணாமலையாட்டம் ஸ்டெடியாக ஏறுது. அந்த லீனியர் பில்டப் ஆஃப் பவர் யாருக்கு வேணும்? முன்னாடி அந்த சடன் சர்ஜ் ஆஃப் பவர் அபண்டண்ட்டாக இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் வண்டி அவுட் ஆஃப் பிரெத் ஆகிடும். இப்போ லீனியர் பவர் டெலிவரி, பெரிய ஏர் பாக்ஸ் வர, ஸோ வண்டி ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகல. பட் அந்த சடன் சர்ஜ் ஆஃப் பவர், இப்போ அந்த ஃபீலிங் மிஸ்ஸிங்கு. ஸோ இப்போ அந்த வைப்ரேஷன்ஸு பாதரிங்காக தான் இருக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? இது எப்படி நான் தெளிவாக சொல்கிறது, ஒரு குவார்டர் பாட்டிலில் ராவாக அடித்து டக்குன்னு போதையை ஏற்றிக்கிறதுக்கும், ஃபுல்லில் 1.5 லிட்டர் தண்ணி கலந்து 4 ரவுண்டு 5 ரவுண்டுக்கு அப்புறமா போதையை ஏற்றிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மர், செகண்ட் ஒன் 2022 மாடல். அண்ட் வண்டியோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டு 2 ஃபேன் வச்சோம் சூடை டக்குன்னு தணிக்க முடியல. தட்ஸ் த ட்ரூத். ஹைவேல பேரபிள், நோ வரிஸ். ஆனால் சிட்டியில் செஞ்சு விட்டு தான் வீட்டுக்கு அனுப்புது. ஜீன்ஸ் போட்டே எனக்கு ஜிகின்னு பற்றி எரிஞ்சு சூடிருச்சு. ப்ரீவியஸ் வெர்ஷனை விட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் பைக்கு குட்டி பாட் ஹோல்ஸில் கூட டம்மால் டுமில்னு இருக்கும். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. மோசமான பள்ளத்தில், எட்ஜியான பள்ளத்தில் தான் ஸ்டிஃப்னஸ் தெரியுது. WP-FX UST 4க்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இப்போ ட்ராக்குக்கு மட்டும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிறத விட சிட்டியில் ஓட்டும் போது கொஞ்சம் கருணை காட்டுது. இட்ஸ் அ குட் திங். ஏன்னா வெர்சட்டாலிட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகல. தட்ஸ் த பாயிண்ட். பின்னாடி WP-FX அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்லேருந்து நிறைய ஃபீட்பேக்கு நம்ம இடுப்புக்கு போகுது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் சிட்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃபெக்டிவ்லி நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரை மீட் பண்ணிங்க அப்படின்னா உஷார் அடிவீங்க. எது உங்கள் அப்பர் பாடியில் இல்லை, லோவர் பாடியில் உஷார் ஆகிப்பீங்க. ஓட்டும்போது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. பட் அது சிட்டிக்கு தான். ட்ராக்குக்கு இந்த செட்டிங் அடிக்வேட் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இஸ் சூப்பர் கிளங்கி. டக்குன்னு சத்தோஷமா பக்கத்து பைக்காரன்னு கூட கேட்கும் போல இருக்கு. வெரி நாய்ஸி கியர் டிரான்ஸ்மிஷன். ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் இருக்கிறதால அப்ளிகேஷன் ஈஸியாக இருந்தாலும் அந்த கியர் ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாக ஃபீல் ஆகாது. டவுன் ஷிஃப்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருந்தாலும் ஒரு சில வாட்டி அப் ஷிஃப்ட்ஸு சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லை. தெர் இஸ் சம் இன்அக்யூரசி தேர். வண்டியோட சாசி அண்ட் டோட்டல் ஃப்ரேம் ஒர்க் வண்டியை செம்மையாக த்ரில்லிங்காக நிம்பிளாக வச்சிருக்கு. ட்விஸ்டீஸ் எல்லாம் கை வந்த கல்ல டக்குன்னு சைட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் RCக்கு ரத்தத்திலே ஓடுற போகணும். ப்ரெசிஷன் சும்மா கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய எஃபர்ட் கூட நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அதுதான் RCயோட யூனிக்னஸ்ஸே. கார்னரிங்கில் படுக்கணும்னு முடிவு பண்ணி படுத்து ஒரு லைனை நூல் புச்சா மாதிரி அந்த லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணி அழகாக நிமிர்ந்து நின்றுடும்.
ஒரு இஷ்யூ வராது. இந்த செக்மெண்ட்டில் மட்டும் RC390 நிஞ்சா 300 அப்பாச்சி RR 310 Yamaha 3 இவங்களாலாம் போட்டியே போட முடியாது. வீல்ஸு டிஸ்க் பிரேக்கு சேசினி எங்கே முடியுமோ எல்லா இடத்துலையும் வெயிட் குறைச்சா இப்படி தான் வண்டியோட எஜிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். சும்மாவா சொன்னாங்க RC390 கார்னரிங் கிங்குன்னு? இப்போ லீன் சென்சிட்டிவ் கார்னரிங் ABSோட வேறு வருது. TFT full color display, all LED lights, Bluetooth connectivity for music, telephone, adjustable brake and clutch levers, motorcycle traction control system, bi-directional quick shifter, lean sensitive cornering ABS, switchable dual channel ABS with super moto. இதெல்லாம் வண்டியோட நியர் 4 lakhs price tag ஜஸ்டிஃபை பண்ணுது. 26 km/L மைலேஜ். ஒரு வாடி டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 350 km நீங்கள் ட்ரிப் அடிக்கலாம். ஸோ டூரிங் பண்ணணும்னா எஸ், ஹேண்ட்லிங் பார் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணி கொஞ்சம் நிமிர்ந்து டூரிங் கூட ட்ரை பண்ணலாம் தான். அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களான்றது தட்ஸ் அ ஹோல் நியூ ஸ்டோரி. இன்றைக்கி அது வேணாம், அந்த கதை இன்றைக்கி வேணாம். ஸோ வாட்ஸ் த டேக்? யாருக்கு இது செட் ஆகும்? வேறு வழியே இல்லாமல் கம்பேர் பண்ணணும்னு பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபிட் ஆஃப் பர்பஸ் ஆங்கிளில் RC390 இஸ் டெஃபினெட்லி நாட் ஆஸ் எக்ஸைட்டிங் ஆஸ் இட் யூஸ் டு பி ஒன்ஸ். ஆனால் இட் இஸ் ஆல்சோ நாட் ஷார்ட் ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ராலிக். ஆக்சுவலாக நடந்தது என்ன தெரியுமா? கமிட்டட் ட்ராக் மான்ஸ்டராக இருந்த ஒரு பைக்கை பால் பேக்கெட் வாங்குறதுக்கும் ஏற்ற மாதிரி ட்ராக்டபிளாக வைக்க முயற்சி பண்ணி லோ அண்ட் மிட் ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ண பார்த்து டாப் அண்ட் சர்ஜை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. சுந்தரி வேலைக்காரி ஆகிட்டாப்பா அந்த மாதிரி. ஃப்ரண்ட் டிஸ்க் இப்போது கேரியர் மவுண்ட் இல்லாமல் டேரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கு வீலில். இன்ட்ரெஸ்டிங், ஒர்க்ஸ் ஃபைன் ஆல்சோ. இது எக்ஸலண்ட்டாக இல்லை, பட் இட்ஸ் குட் இனஃப். டயர்ஸு மெச்சிலர் ஸ்போர்ட் டெக் M5 இல்லை, இப்போ W ரேட்டட் வெர்ஷன் கூட இல்லை, இப்போ வெறும் H ரேட்டட் தான். அதையும் இம்பார்ட்டன்ட் வெர்ஷன்ஸ்க்குனே எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ விடுங்க, இல்லாததை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்டென்ஷனலாக இந்தியன் மாடல்ஸ்க்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனை ஆஃபர் பண்ணாமல், W ரேட்டட் டயர்ஸ் ஆஃபர் பண்ணாமல், அதை ஆப்ஷனலாக கூட வைக்காமல் எக்ஸப்ஷனலாக எக்ஸ்போர்ட் மாடல்ஸில் மட்டும் அதை இன்க்ளூட் பண்ணது மக்கள் வைத்தறிச்சலை கிளப்பி விட்டுச்சு. அண்ட் 3.8 lakhs price tagல அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், ரைட் மோட்ஸ்னு வேர்சைடலாக இருக்கிற RR 310 விட 80,000 ஜாஸ்தியாக இருக்கிறது மக்களோட மனசை குழப்பிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா RC390யோட அப்டேட்டட் சாசி அண்ட் மெனியூவரபிலிட்டி, என்ஹான்ஸ்ட் எஜிலிட்டி, 3000 to 6500 RPMோட அந்த ஸ்ட்ராங் மிட் ரேஞ்சு, இதெல்லாம் வெட்டரன்ஸ்க்கு ஒரு மாதிரி நல்ல விஷயமா தெரியறதுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு இருந்தாலும் சிவியர் வைப்ரேஷன், லேக் ஆஃப் டாப் அண்ட் பவர் இன்கர்ஷன்ஸ், டொக்கான டிசைன், இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு குறையாதான் தெரியும். பட் லெட்ஸ் கட் சம் ஸ்லாக். ஆனஸ்ட்லி அவ்வளோ அன்ரூலியான வைப்ஸு இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் அ பைக் டு ஹேவ் ஃபார் வாட்ஸோ ரீசன் இட் வாண்ட்ஸ் டு ஹேவ். அதுவும் கிட்டத்தட்ட 4 lakhs price tag. சேட். முடிவாக என்ன தான் சொல்கிறேன், இது வாங்கலாமா வானாமா? ரேசிங்கில் ஆசை இருந்ததுன்னா திஸ் இஸ் த பெஸ்ட். இட்ஸ் அ சீரியஸ் ட்ராக் டூல், யூ வில் என்ஜாய். ஆனால் வெர்சடைல் ஃபேட் பைக் வாங்கணும்னா திஸ் இஸ் த worst option you want to have. அதுக்கு TVS அண்டா ஒரு சொரா மீன் இருக்குது, போய் நீங்கள் வேணால் அதை பிடிச்சிக்கோங்க. அதை கம்பேர் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதையே போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வெர்சடைலான பைக் வேணும் அப்படின்னா. TVSோட சொரா மீனுக்கும் KTMோட இந்த RC390க்கும் நீங்கள் ட்ராக்ல ரேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா 100% ஏற்றி தர RC390 தான் வின் பண்ணும். பட் உண்மையிலேயே எத்தனை பேர் அந்த பர்பஸ்க்காக, ட்ராக் ரேசிங் பர்பஸ்க்காக RC390 வாங்குறாங்க? அதனால தான் KTM RC390 வெர்சடைலாக மாற்ற ட்ரை பண்ணி இந்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் RC390 2022 இஸ் அ வெரி குட் மோட்டர் சைக்கிள், பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் எனிமோர். ஷோர் ஒன்ஸ் யூஸ் டு பி. கூட்டத்தை தேடி கோபுரத்தை நாடி என்ன முடியா வைரங்களுக்காக தங்க மலையை தொலைத்தாயோ, இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். எப்படின்னா சொல்லுங்களா? எப்படின்னா சொல்லுங்களா? ஆ